இந்தியாவை வளர்ச்சியும் வலிமையும் மிக்க நாடாக உருவாக்கியதில் எண்ணற்ற தலைவர்களின் தன்னலமற்ற உழைப்பு இருக்கிறது என்பதே உண்மை. நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் தங்கள் குடும்பத்தையும் அவ்வாறான பணிகளில் ஈடுபடுத்திய சில அரிய தலைவர்களும் உண்டு. அப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அரசியல் வாழ்வில் தன்னோடு பயணிக்கச் செய்த சிறந்த தலைவர்களில் ஒருவர் டாக்டர் சுப்பராயன். சுப்பராயனுக்கு மூணு பசங்க ஒரு பொண்ணு. முதல் பையன் ஜென்ரல் பிபி குமாரமங்கலம்னு செகண்ட் வேர்ல்டு வாரில் பெரிய ஹீரோவாக இருந்தவர். இந்திரா காந்திக்கு அடியில் ஒரு ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருந்தவர். ரெண்டாவது பையன் கோபால் குமாரமங்கலம்னு அவர் இந்த கோல் செக்டரில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து கோல் இந்தியாவோட ஒரு ஃபவுண்டராக முதல்ல இருந்தவர் தான் கோபால குமாரமங்கலம். மூணாவது பையன்தான் மோகன் குமாரமங்கலம். அவர் ஒரு லீடிங் பேரிஸ்டர். முன்னாடி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தவர், சிபிஐயில் இருந்தவர். அதுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை விட்டு காங்கிரஸுக்கு வந்தவர். தமிழ்நாட்டில் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார். அப்புறம் இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருங்கிய அட்வைசரான ஆகி பாண்டிச்சேரியில் எம்பி ஆகி ஸ்டீல் அண்ட் மைன் மினிஸ்டராக இருந்தவர். அவர் தான் சேலத்தில் இந்த ஸ்டீல் பிளான்ட்டை கொண்டு வந்தவர் இவர் தான். இவங்க 3 பேரோட ஒரு சிஸ்டர் தான் பார்வதி குமாரமங்கலம். நம்மளுக்கு இன்றைக்கி பார்வதி கிருஷ்ணன்னு தெரியும். அவங்கள கோயம்புத்தூர்லேருந்து 2 வாட்டி கம்யூனிஸ்ட் சிபிஐ எம்பியாக இருந்தவங்க. அவங்க ஒரு சிபிஐ லீடராக இருந்து ஒரு பெரிய லீடர். இதில் என்னென்னா 4 பசங்களுமே இங்கிலாண்டில் தான் படித்தாங்க. இதில் மோகன் குமாரமங்கலமோட பையன் ரங்கராஜன் குமாரமங்கலம். அவர் தான் சேலம்லேருந்து திருச்சியிலையும் எம்பி சீட்டில் நின்று ஜெயிச்சு நரசிம்மராவும் வாஜ்பாய் கேபினெட்லேயும் மினிஸ்டராக இருந்தார். ஸோ இவங்க வரலாறுங்கிறது 3 தலைமுறையாக மினிஸ்டராக இருந்த குடும்பம். இது சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்த குடும்பம். இந்த சுப்பராயனோட ஒய்ஃப் ராதாபாய் கூட சென்ட்ரல் வெள்ளக்காரன் டைமில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எலெக்ஷன் ஜெயிச்சு போனவர். சென்னை மாகாண அரசில் முதலாம் அமைச்சர் உள்ளிட்ட பல உயர் பதவிகளில் பணியாற்றியிருந்த டாக்டர் சுப்பராயன் 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அமைக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் இடைக்கால அரசில் நாடாளுமன்ற உறுப்பினராக தனது தேசிய அரசியல் பணியை துவங்கினார். பிறகு இந்தோனேஷிய நாட்டின் தூதராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் சிறிது காலம் பணியாற்றிய பிறகு மீண்டும் 1954ஆம் ஆண்டு முதல் 57ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முதல் ஆட்சி மொழி குழுவில் உறுப்பினராக இருந்து ஆங்கிலமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக தொடர வேண்டும் என்ற இந்தி மொழிக்கு எதிரான தனது எதிர்ப்பை பதிவு செய்ததோடு, ஒருவேளை இந்தி திணிக்கப்படுமானால் எதிர்காலத்தில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனையும் தன்னுடைய நாடாளுமன்ற பதிவில் வெளிப்படுத்தியிருந்தார். 1957 காலகட்டத்தில் ஆட்சி மொழி விவாதத்திற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அது குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதில் 21 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதில் சுப்பராயன் ஒருவர். அந்த ஆட்சி மொழி குழு என்ன செய்கிறது என்றால், குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தயாரித்து விட்டது. அந்த அறிக்கை இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும், அனைத்து பல்கலைக்கழகங்களிலும், அனைத்து பள்ளிகளிலும் இந்தியே நடைமுறைப்படுத்த வேண்டும், அதுதான் இந்த தேசத்துக்கு நல்லது என்று முடிவு செய்ய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. இதை அறிந்த சுப்பராயன் மேம்போக்காக பேசாமல் இந்தி மொழி எதிர்த்தால் மற்றவர்கள் சாதாரண எதிர்ப்பது போல் ஒரு மொழியின் துவேஷம் மட்டுமே இருப்பதாக நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்து அவரும் அவருடைய மனைவியும் இந்தி பிரச்சார சபைக்கு சென்று முழுமையாக இந்தியை கற்று இந்தியினுடைய வளம், அதனுடைய பழமை, அதனுடைய அத்தனை நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையில் எந்த காலத்திலும் இந்தியா முழுவதற்கும் இந்தி மொழி ஆட்சி மொழியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, ஏனென்றால் அந்த வல்லமை இந்தி மொழிக்கு இல்லை என்று அறிக்கை சமர்ப்பித்தவர் டாக்டர் சுப்பராயன். நாடாளுமன்றத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலய நுழைவு தொடர்பான விவாதம் எழுந்தபோது அந்த மக்களின் ஆலய நுழைவுக்கு தனது ஆதரவை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் காந்தியடிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கு போராடும் ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். ராஜாஜியோட ரொம்ப நெருக்கமான இருந்தார் டாக்டர் சுப்பராயன். ஆனால் காந்திக்கு ஒரு சிறந்த சிஷ்ய சொல்லலாம்.
ஏன்னா காந்தி சொல்ற பாதையில் தான் அரசியல் இந்த வாழ்க்கையை நாங்கள் நடத்தணும் ஒரு முடிவோட இருந்தார். ஹரிஜன் சேவக் சங் சொல்லிட்டு ஒரு அமைப்பு மகாத்மா காந்தி ஆரம்பித்தார். மகாத்மா காந்தியோட பார்வை என்ன இருந்ததுன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுங்க உரிமைக்காக அவங்க மட்டும் போராடக்கூடாது, எல்லா சொசைட்டியில் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும், மேல் ஜாதியும் கீழ் ஜாதி ஒட்டுப்பட்ட ஜாதி எல்லாருமே சேர்ந்து இந்த அநீதிக்கு எதிராக போராடணும். அதனால தான் ஹரிஜன் சேவக் சங். இதில் ஹரிஜன்னா பீப்புள் ஆஃப் காட், காந்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாரு மகாத்மா காந்தி. அதில் ஐயர்கள், நாயுடு, எல்லா ஜாதிகளும் எல்லா ஜாதி சார்ந்தவர் இருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு தலைவர் டாக்டர் சுப்பராயன் இருந்தார். திரு சுப்பராயன் பற்றி பேசும்போது மிக முக்கியமாக நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு துறை இருக்கு இல்லையா, இந்த துறையினுடைய ஆரம்ப புள்ளி அங்கேருந்து தான் அவர்கிட்டேருந்து தான் அது தொடங்குது. இன்னும் சரியாக சொல்ல போனால் அதுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது அப்போது முதல்வராக இருந்த பனகல் அரசர் வந்து ஏற்கனவே கொண்டு வந்திருந்தார். ஆனால் என்ன நடந்துருச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் சொன்னால் தான் இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில், அதாவது 1920கள் வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை குருக்களினுடைய கண்ட்ரோலில் தான் வந்து ஆலயத்தினுடைய சொத்துகள் அத்தையும் இருக்கும். சுவாமியினுடைய நகைகள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கும். அப்போது நீங்கள் அந்த சொத்துகள்லேருந்து வரக்கூடிய வருவாய், அது நிலமாக இருந்தால் அதுக்கான வரக்கூடிய குத்தகை, இது பணம் அல்ல குத்தகை, இந்த நெல், இது எல்லாமே நீங்கள் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கும். அப்போது அதற்கு எந்த விதமான பெரிய கணக்கு வழக்குகளும் இல்லை. என்ன வருவாய் வந்தது, என்ன செலவாயிற்று என்பதை பற்றி எந்த விதமான ஒரு கணக்கு வழக்குகளும் அன்றைக்கு யாரிடமும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் வந்து திரு சுப்பராயன் அவர்கள் மிக வெளிப்படையாக ஒரு சட்ட திருத்தத்தை ஒன்று கொண்டு வரார். அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்தியதன் மூலமாக அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கோவில்களில் இருந்த ஏராளமான சொத்துகள் வந்து கணக்கீடு செய்யப்பட்டன. அவை அத்தனையும் வந்து அந்த அரசாங்கத்தினுடைய இந்த அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்தது. 2, இதுக்கு தேவஸ்தான கமிட்டி போர்டு ஒன்று உருவாக்குறார். இந்த போர்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி சகஜானந்தா, முனுசாமி பிள்ளை மாதிரியான தாழ்த்தப்பட்டவர்களை வந்து முதல் முறையாக நீங்கள் வந்து அன்னைக்கு அவருடைய அந்த போர்டில் வந்து அவர் வந்து நியமிக்கிறார். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது. அன்றைக்கு அதை துணிந்து செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய பங்களிப்பை செய்து ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்ற அளவில் நான் வந்து திரு சுப்பராயனுடைய பங்களிப்பை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியாவின் 2வது மக்களவைத் தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் மூலம் 1959ஆம் ஆண்டில் அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 2வது மத்திய அமைச்சரவையில் நடுவண் அமைச்சராக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றார். இதே காலகட்டத்தில் திரு சுப்பராயன் அவர்களின் மகளான திருமதி பார்வதி கிருஷ்ணன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஓர் செய்தியாகும். இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உறுப்பினராக இருந்த வரலாறுகள் உண்டு. ஆனால் 1952 தேர்தல் முடிந்த பின்பு தமிழக சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் வாக்களித்து சுப்பராயன் காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக டெல்லி நாடாளுமன்ற மேலவைக்கு செல்கிறார். அதே தமிழக சட்டமன்றத்தில் அதே காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கை பெற்று இந்திய நாடாளுமன்ற மேலவைக்கு சுப்பராயனுடைய மகள் பார்வதி கிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக செல்கிறார். ஆக தந்தை காங்கிரஸ் கட்சி, மகள் கம்யூனிஸ்ட் கட்சி, இரு துருவங்களாக மேலவைக்கு சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த வரலாறு சுப்பராயன் குடும்பத்துக்கு மட்டுமே உண்டு. மோகன் குமாரமங்கலம் டாக்டர் சுப்பராயன் ஏற்று நின்னார் திருச்செங்கோடில் தான். அப்போ தான் பேபி சொல்லிட்டு ஒரு ஐ திங்க் கண்டக்டரோட மகள் அந்த தேர்தலில் ஜெயித்தாங்க. நான் ஊர் மக்கள் அப்பாவுக்கு போடணுமா மகனுக்கு போடணுமா அந்த குழப்பத்தில் 3வது ஒருத்தருக்கு போட்டு 2 பேரை தோத்துட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கொள்கை ரீதியாக ஏற்று தான் அவன் நின்னாங்க. எப்பவுமே எப்படி பார்த்தோன்னா மோகன் குமாரவங்களுமே பார்வதி கிருஷ்ணன் 2 பேர் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கல்லூரி சென்று கம்யூனிஸ்ட் வாதியோட கொள்கை தான் கரெக்டான கொள்கை, அதுதான் சரியான பாதை சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போனாங்க. டாக்டர் சுப்பராயன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியோட கொள்கை, காங்கிரஸ் கட்சியோட கோட்பாடு பிடித்தது. அவங்களே இவங்க 2 பேர்களுக்கு அந்த ரீதியில் ஆகாது. ஆனால் நைட்டு 2 பேர் உட்காந்துட்டு ஒரே டேபிளில் சாப்பாடுவாங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க.
ஆனால் அரசியல் ரீதியாக 2 பேர்ல ஒவ்வொருத்தரும் பேசவே மாட்டாங்க. சிவகாசியில் உள்ள பட்டாசு உற்பத்தி தொழிலாளர்களின் பிரச்சனை, நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகள் தொடர்பான பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, பனாரஸ் பல்கலைக்கழக மேம்பாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியுள்ளார். நீதிபதிகள் பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் பேசுகிறேன். எனக்கு தெரிய நீதிபதிகளை பற்றி பேசின ஒரே நபர் அவராக இருப்பார். ஏன்னா நீதிபதிகளுக்கும் பல சிரமங்கள் இருக்குது, அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார் சுப்பராயன். நீங்கள் அவர் முழுமையாக நீங்கள் படித்தீங்கன்னா தமிழகத்தில் காலூன்றிக்கொண்டு இந்தியாவை ஆறத் தழுவி உலக பார்வையை கொண்டிருந்திருக்கிறார் சுப்பராயன் என்பதை அவருடைய உரைகள் எல்லாமே படித்தா தெரியும். ராஜாஜி மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார், டிடி கிருஷ்ணமாச்சாரி மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். இவர்களெல்லாம் தமிழர்கள் தான். ஆனால் எவரும் செய்யாத ஒரு சாதனையை டாக்டர் சுப்பராயன் செய்தார். உலக பொதுமுறை எழுதிய திருவள்ளுவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டார். அது மட்டுமல்ல, இன்றும் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பார்த்தால் திருவள்ளுவர் படம் மாற்றப்பட்டிருக்கும். அதற்கு காரணமும் சுப்பராயன் தான். அதே மாதிரி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட மிகப்பெரிய மகாகவி பாரதியுடைய அஞ்சல் தலையை வெளியிட்டதும் டாக்டர் சுப்பராயன் தான். இதுபோன்று எவரும் செய்யாத பல சாதனைகளை செய்ததனால்தான் இன்றும் நினைக்கப்படுகிறார் சுப்பராயன். டாக்டர் சுப்பராயன் அவர்கள் குமாரமங்கலம் ஜமீன் என்ற பாரம்பரியமான செல்வாக்குமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் 1922ஆம் ஆண்டு நிலச்சுவார்ந்தார்களின் பிரதிநிதியாக சென்னை மாகாண அரசில் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போது சட்டப்பேரவை செயலாளராகவும் செயல்படுகிறார். 1926ஆம் ஆண்டு நடந்த சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க விரும்பாததால் அப்போதைய ஆளுநர் ஜார்ஜ் கோஷனின் வேண்டுகோளை ஏற்று சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவோடு சென்னை மாகாண முதலாம் அமைச்சராகிறார் டாக்டர் சுப்பராயன் அவர்கள். சுப்பராயன் அவர்கள் சென்னை ராஜதானிக்கு ஒரு முதல்வராக அன்றைக்கு பிரதமர் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அது முதல்வருடைய தகுதி தான். அது முதல்வருக்கு வந்த ஒரு விஷயம் வந்த ஒரு முறை ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆக்சுவலாக நீங்கள் அன்னைக்கு காலகட்டத்தில், அதாவது 1926 நடைபெற்ற தேர்தலில் 98 உறுப்பினர்களுக்கான ஒரு தேர்தல் நடைபெற்றது. அதில் அன்னைக்கு அதிகபட்சமாக சுயராஜ்யா கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி 41 இடங்களையும், நீங்கள் நீதி கட்சி 21 இடங்களையும் பெற்றிருந்து இந்த சுயேட்சைகள் கொண்ட ஒரு அணி ஒரு 36 இடங்களை அன்றைக்கு வென்றிருந்தது. அன்றைக்கி இந்த சுயேட்சைகளினுடைய ஒரு கட்சியாக இருந்தது தான் திரு சுப்பராயன் அவர்களுடைய ஒரு கட்சி. அதற்கு தனியாக ஒரு பெயர் இல்லை. ஆனால் சுயேட்சைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பெற்ற ஒரு எண்ணிக்கை 36. இப்போ முதல்ல உடனடியாக அன்றைக்கி இருந்த கவர்னர் காங்கிரஸ் கட்சியை, அதாவது சுயராஜ்யா கட்சியை ஆட்சி அமைக்க கூப்பிடுகிறார். ஆனால் அவர்கள் அந்த ஆட்சியை ஏற்கிறது தயங்குகிறார்கள். குறிப்பாக நீங்கள் இந்த இரட்டை ஆட்சி முறைன்னு ஒரு முறை அன்றைக்கி பேசப்படுகிறது. அதாவது என்னென்னா, மேலே ராணியுடைய ஆட்சி முறை இருக்கும், அதுக்கு கீழ்ப்பணிந்து இங்கே ஒரு ஆட்சி முறையை அமைப்பது என்பதை அன்றைக்கு காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் கவர்னராக இருந்தவர் ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, திருத்தத்தை ஒன்று செய்கிறார். அன்றைக்கி அவர் ஒரு 29 சுயேட்சை உறுப்பினர்களை நியமனம் செய்ய முடியும். அதற்கு பதிலாக அவர் ஒரு 34 சுயேட்சை உறுப்பினர்களை நியமனம் செய்து, அந்த நியமன உறுப்பினர்களும் இந்த வென்று வந்த 36 சுயேட்சை உறுப்பினர்களும் இணைந்து ஒரு கூட்டணி பலத்தை கூட்டணியை பெரிதாக உருவாக்குகிறார். இந்த கூட்டணிக்கு தலைவராக அன்றைக்கு திரு சுப்பராயன் அவர்கள் தலைமையேற்று நிற்க, அவர்தான் அதனுடைய ஒரு பிரதமர் வேட்பாளர், அதாவது தமிழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக 1926 அன்னைக்கு பதவி ஏற்கிறார். இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்தான் தமிழ்நாட்டில் தமிழராக இருந்த முதல்வராக வந்த ஒரு முதல் மனிதர் என்பவர் திரு சுப்பராயன் அவர்கள் தான். அந்த சமயத்திலேயே ஷெட்யூல் காஸ்டுக்கும் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளுக்கும் அப்போல்லாம் ரிசர்வேஷன் கிடையாது. அதனால் அவங்களால எஜுகேஷனும் பண்ண முடியல. எஜுகேஷன்லேயும் ஹையர் எஜுகேஷனுக்கு ஆக்சஸும் கம்மியாக இருந்தது, கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்புக்கும் கம்மியாக இருந்தது. அதனால் 1927 ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ஷெட்யூல் கிளாஸஸ்க்கு அவர் ஒரு சட்டம் இயற்றினார். அந்த பேக்வர்ட் கிளாஸுக்கும் ஷெட்யூல் ட்ரைபுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடம் ஒதுக்கீடு முதல்ல கொடுத்தது தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் முதல்ல கொடுத்தது
பா. சுப்பராயன் தான். இதன்படி அரசு வேலை மற்றும் கல்லூரி வாய்ப்புகளில் 12இல் 5 பங்கு பிராமணர் அல்லாதோருக்கு ஒதுக்கப்பட்டது. அதேபோல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் இவருடைய முயற்சியாலேயே ஏற்படுத்தப்பட்டது. அவர் முதல்வராக இருந்த பொழுதுதான் முதல் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றத உருவாக்குறார். இன்றைக்கி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இதை உருவாக்கியவரே சுப்பராயன் தான். இன்றைக்கி இருக்க அண்ணாமலை பல்கலைக்கழகம்னு அங்கே தான் நாவலர் படித்தார், அண்ணா படித்தார், எல்லாரும் படித்தார்னு சொல்லுவாங்க. அந்த பல்கலைக்கழகம் உருவாவதற்கு உதவி செய்தவர் சுப்பராயன். அரசு பணத்தை கொடுக்க சொல்லி அரசு இடத்தில் ஒதுக்கி அந்த பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்று பாடுபட்டவர் சுப்பராயன். 1933ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்த சுப்பராயன் அவர்கள் 1937ஆம் ஆண்டில் அமைந்த ராஜாஜி தலைமையிலான சென்னை மாகாண அரசில் சட்டம் மற்றும் கல்வித்துறை அமைச்சராகவும் 1946இல் அமைந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமையில் அமைந்த அரசில் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். அரசியல் தவிர விளையாட்டுத் துறையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்த திரு சுப்பராயன் அவர்கள்தான் சென்னையில் முதலாக கிரிக்கெட் சங்கத்தை தோற்றுவித்தவர். கிரிக்கெட்னா இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான இடம் வந்துச்சு இன்னைக்கு உலகத்தில். ஆனால் அந்த காலத்தில் கிரிக்கெட்டை விளையாட முடியாத நிலைமையில் இருந்தோம் நாங்கள். தமிழ்நாட்டில் இங்கிலீஷ்காரங்க தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்போ டாக்டர் சுப்பராயன் எம்சிசி ஆரம்பிக்கிறார், மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப். அது பிறகு தான் இந்தியன்ஸ், அதாவது தமிழ்நாட்டுக்காரங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க. எம்சிசி மூலமாக ஒவ்வொரு இடத்துல ஸ்டேடியம், சிதம்பரம் ஸ்டேடியம் ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்துல ஸ்டேடியம் வர ஆரம்பிச்சது. அவரே ஒரு நல்ல கிரிக்கெட் வீரர், ஆக்ஸ்போர்டுக்காக கிரிக்கெட் ஆடினவர். அவர் பிசிசிஐயோட ஃபவுண்டர் பிரசிடெண்ட். அதாவது இன்றைக்கி கிரிக்கெட் நடத்தும் பிசிசிஐயை தமிழ்நாட்டில் ஒரு சொசைட்டியாக முதல்ல ஆரம்பித்ததில் ஃபவுண்டிங் மெம்பர்லேயும் இவர் ஒருத்தர். மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். தமிழ்நாடு கிரிக்கெட் அன்றைக்கி மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். பல டெஸ்ட் மேட்சுகளை தமிழ்நாட்டில் நடத்தினவர். தான் ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவராக இருந்த போதிலும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஜமீன்தார் ஒழிப்பு முறையை கொண்டு வந்து அதன் மூலம் அவருடைய பெரும்பாலான சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். 58,000-59,000 ஏக்கர் கிட்டத்தட்ட குமாரமங்கலம் ஜமீன் இருந்தது. இந்தியாவில் பெரிய லெவலில் அதுதான் ஜமீன் இருந்தது. ஆனால் எந்த ஒரு பேனாமி பேரில் இந்த ஜமீன் எழுதலாம் ஒரு சிலர் பேர் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அவர் பண்ணவே இல்லை. எல்லாமே அவரே ஜமீன்தார் அல்பாலிஷ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்துட்டு இலவசம் எல்லாருக்கு 1 ஏக்கர் கூட வைக்கல, எல்லாருமே கொடுத்துட்டாரு. யார் யார் அந்த நிலத்துக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இன்றைக்கே கல்யாணி, புதுச்சத்திரம், நவனி அந்த ஏரியாவில், நாமக்கல், சேலம் ஒன்றுபட்டு மாவட்டம் அந்த நேரத்தில் இருந்தது. எந்த ஏரியாவில் இன்றைக்கே பல ஏரியாவில் பட்டா நீங்கள் பார்த்தானா என் தாத்தா பேரில் தான் இருக்கும், என் கொள்ளு தாத்தா பேரில் தான் இருக்கும். இத்தனைக்கு என் அப்பா எம்பி இருக்கும்போது சேலத்தில் பல பேர் அவன் பட்டா எடுத்து வந்துட்டு என் அப்பாவுக்கு கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க பட்டா பேர் மாற்றி வைக்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கே இருக்குது. சமீபத்தில் யாரும் எனக்கே வந்து பார்த்தாங்க சேலத்தில். ஆனால் நம்ம ஃபேமிலியில் ரொம்ப கிளியராக இருந்தோம். டாக்டர் சுப்பராயன் அன்றைக்கே கொடுத்துட்டாருன்னா இது சும்மா ஒரு பேப்பர் தான், யார் கொண்டு வந்தாலும் நம்ம கையெழுத்து போட வேண்டியதான். ஒரு சாதாரணமாக இருந்தவன் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறத நம்ம கண் முன்னாலே பார்த்துட்ருக்கோம். ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்து அரசியலை வைத்து பைசா சம்பாதிக்காத ஒரு உத்தம குடும்பம் சுப்பராயன் குடும்பம். சுப்பராயன் மட்டுமல்ல, அவங்க வாரிசை யார் எடுத்துக்கங்க, யாரும் பணத்துக்காக அரசியல் பண்ணியதாக வரலாறு கிடையாது. இதுதான் அவருடைய மிகச்சிறந்த மனிதாபிமானம் மட்டுமல்ல, ஒரு அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து சென்றவர் டாக்டர் சுப்பராயன். அதேபோல் அவருக்கு பிறகு வந்த அவரது குடும்பத்தினரும் மிகச்சிறந்த அரசியல் பங்களிப்பை அளித்துள்ளனர். இப்படி ஓர் மிகச்சிறந்த அரசியல் பாரம்பரியத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்திய டாக்டர் சுப்பராயன் அவர்கள் அரசியல் வானில் ஓர் மறையாத துருவ நட்சத்திரமாய் எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை.